எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையலில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரியா வந்து நிறைய வீடியோ எடுக்கிறாங்க. நல்லா தமிழ் ஃபுட் மசாலாவில் வந்து முறுக்கு, காராசு, இந்த மாதிரி பூந்தி இதெல்லாம் டெய்லி 2-3 வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு வந்து வீடியோ எடுக்கவே சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து தான் பிரியா எடுத்துருந்தாங்க, தனியாக எடுக்க முடியாது. மாப்பிள்ளை வந்து வேலைக்கு போயிடுறாரு. இப்போ கூட பாருங்கள், இங்கே கடல மாவு பாக்கெட் எல்லாம் ரெடியாக இருக்குது. நான் வீடியோ போடணும், நீயே எடுத்துருந்தேன். எப்படி கொஞ்சம் தோசை இட்லிக்கு வந்து ஒரு சூப்பரான பூண்டு சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கிறேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனலில் வந்து இன்றைக்கி பூண்டு சட்னி தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டா கடாயை நல்லா சூடு ஏறிடுச்சு. இந்த பூண்டு சட்னி வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 10-12 இருக்குது, நான் உரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து 100 கிராம் எடுத்துருக்கிறேன். நான் உரித்து எடை போட்டது தான் 100 கிராம். இந்த பூண்டு வந்து தோல் இல்லாமல் சுத்தமாக நான் உரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பூண்டு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 வரமிளகா எடுத்துருக்கிறேன். புளி வந்து சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துக்கிட்டேன். இந்த புளியை வந்து சின்னதாக பிச்சு போட்டு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த பூண்டு சட்னிக்கு வந்து காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா பூண்டு வந்து கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து நம்மளால் அவ்வளோ வந்து நிறையா சாப்பிட முடியாது. அதனால் காரமும் புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு. நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி பூண்டு சட்னி சாப்பிடும் போது வாயு தொல்லைலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்காது. உடம்பு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். பூண்டு வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உணவில் வந்து அதிகமாக சேர்த்துங்க. சட்னியாக சேர்த்துக்கலாம். குழம்புல வந்து பூண்டு அதிகமாக உரித்து போட்டு செய்யலாம். பூண்டு குழம்பு செய்யலாம். இந்த மாதிரி பூண்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தினமும் வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து நம்ம செஞ்சுட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், பூண்டு, வரமிளகா, புளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறட்டம்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச பூண்டு வரமிளகாலாம் சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பூண்டு சட்னிக்கு சின்னதாக ஒரு கட்டி வந்து நான் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம சட்னி வந்து தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம பூண்டு எல்லாம் வதக்கணும் இல்லையா, அதுலேயே வந்து எண்ணெய் இருந்தது. இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த சட்னி செஞ்சாலும் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் வதக்கி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சாப்பிடும் போது இந்த மாதிரி கார சட்னி, பூண்டு சட்னிக்கெல்லாம் வந்து சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி கலந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். உளுந்து வந்து நல்லா பொன்னுவரலாக வரணும். அந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம வந்து சட்னி சேர்த்துக்கணும். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வறுந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி சட்னி வந்து சேர்த்துக்கலாம். சட்னி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நம்ம எண்ணெயில் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி இந்த பச்சையோட வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு ஒரு 10 நாள் ஆனால் கூட இந்த சட்னி வந்து கெட்டு போகாது. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி நல்லா கலர் எந்த அளவுக்கு வந்திருக்கு. எண்ணெயை வந்து சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பூண்டு சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பூண்டு சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.